இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமினுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதே போல் கொஸ்டின் எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா எவ்வளோ மார்க் எடுத்தாச்சுன்னா இதில் வந்துட்டு பாஸ் பண்ணலாம் அதை பார்க்க போகிறோம். அதே போல் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸை பார்த்துடலாம். அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த 12/10/2025 எக்ஸாம் நடந்து முடிந்தது. பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில், பல்வேறு இந்த கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ண இடையிலையும் இந்த எக்ஸாம் வந்துட்டு நடந்து முடிந்தது. அப்போ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக இருந்தது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரொம்பவே டஃப்பாக கேட்டிருக்குறாங்க. ஸோ அப்படிங்கிற தகவலை வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த கொஸ்டினை ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ கொஸ்டின் செட்டிங் ஈஸியாக, மாடரேட்டாக, இல்லைனா டிஃபிகல்ட்டாக. அப்போ இதில் ஈஸி அப்படிங்கிறத சொல்லவே முடியாது, மாடரேட் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. அப்போ கொஸ்டின் செட்டிங் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் தான், டிஃபிகல்ட்டி லெவல் தான். அப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேட்டர்னே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பழைய இத்தனை வருஷம் இல்லாத அந்த ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தடவை நியூ சிலபஸ் ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே நிறையா நியூ சிலபஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த கொஸ்டின் செட்டிங் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் தான். அப்போ இந்த டிஃபிகல்ட்டி லெவலுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ இந்த சைக்காலஜி, ஜிகே, அதே போல் இந்த மெயின் எக்ஸாம், அப்போ இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ மார்க்கு எடுத்தாச்சுன்னா இந்த சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகலாம். ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு எடுத்தால் பாஸ் அது தெரியணும் இல்லையா? டோட்டலாக 150, டோட்டலாக 150 மார்க்ஸு. அப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பாஸ், மினிமம் பாஸ்ன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்போ அது என்னென்னு பார்த்திங்கன்னா 50%, அதாவது இந்த ஜென்ரல் கேட்டகரி அண்ட் பிசி அண்ட் அதர்ஸ், ஜென்ரல் கேட்டகரி அண்ட் அதர்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 50% மார்க் எடுக்கணும். அதாவது மினிமமாக 75 மார்க்ஸ் எடுக்கணும். 75 மார்க்ஸ் எடுத்தால் தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்லேயே அவங்க வந்து குவாலிஃபைட், மினிமம் பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ மார்க் வாங்குகிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே வருவாங்க. அப்போ இது ஓகே. அப்போது ஜென்ரல் டர்ன் அண்ட் அதர்ஸ் பார்த்திங்கன்னா 50%, 75 மார்க்ஸ் வாங்கணும். இப்போ அதே இது அடுத்தது இந்த எஸ்சி கேட்டகரி. நீங்கள் எஸ்சி கேட்டகரியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 45% மார்க், சரிங்களா? 45% அவங்க வந்துட்டு வாங்கணும். அதாவது 68 மார்க் மினிமமாக அவங்க வந்து 68 மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள், இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அவங்க எலிஜிபிள் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா கட் ஆஃப் அடிப்படையில் வருவாங்க. இது எஸ்சி கேட்டகரி. அடுத்தபடியாக எஸ்டி கேட்டகரி. எஸ்டி கேட்டகரிக்கு 40% மார்க் வாங்கணும். அதாவது 60 மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து பாஸ், பிஜிடிஆர்பி எக்ஸாமில் அவங்க வந்துட்டு பாஸ் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறமா கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் வருவாங்க. அப்போது இந்த பிசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா மினிமமாக 75 மார்க் எடுக்கணும் பாஸ் ஆகிறதுக்கு. அதுக்கு மேலே கட் ஆஃப் மார்க்குள்ளே வருவாங்க. சரி, இப்போ இதுதான் இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ். அதுக்கப்புறமா எவ்வளவு கட் ஆஃப் மார்க்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்பெக்டட், என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான். அப்போ பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் ஜென்ரல், அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு நம்ம இத்தனை வருஷம் அனாலிசிஸ் பண்ணதில், அதாவது ஃபஸ்ட்டு மார்க் பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்? ஒரு 110, 112, 1 அந்த ரேஞ்சில் வரும், சரிங்களா? இந்த ஜென்ரல் கேட்டகரி. அப்போ இந்த தடவை
கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட் தான். சரி, கொஸ்டின் வந்துட்டு டிஃபிகல்ட்டி லெவல் தான் இருக்குது. அப்போ இதில் ஜென்ரல் கேட்டகரி 100 தொட்டுட்டாங்க அப்படின்னாச்சுனாலே அவங்களுக்கு வந்துட்டு சிவி கண்டிப்பாக இருக்குது. போஸ்டிங் வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. 100 மார்க்ஸ் எடுத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் கன்ஃபார்ம் தான். அப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரியில் 90 to 100, ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 90 to 100 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போது பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த 85 to 90, பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 85 to 90 இதுதான் கட் ஆஃப் மார்க்ஸாக இருக்க போகுது. இதை விட கம்மியானாலும் ஆகலாம். அடுத்தபடியாக எம்பிசி. அப்போ எம்பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 80 to 85, எம்பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 80 to 85 இல்லைன்னா 90 வரைக்குமே வரலாம் கட் ஆஃப். 80 to 90, 80 to 90 வரைக்குமே இருந்தால் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு வரலாம். அதை விட கம்மியாக தான் இருக்கும் இந்த தடவை. அப்போது அடுத்தபடியாக எஸ்சி கேட்டகரி. அப்போ எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 70 to 80, அவங்களாம் 80 எடுத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் தான். எஸ்சி கேட்டகரியில் 80 எடுத்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் தான். அதே போல் எஸ்டி கேட்டகரியில் 75 மார்க்ஸ், சரிங்களா, 75 மார்க்ஸ் அவங்க வந்துட்டு வாங்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் தான். சரிங்களா. அப்போ இதுதான் கட் ஆஃப் மார்க்ஸ், இப்போதைய கட் ஆஃப் மார்க்ஸ், டென்டேட்டிவ் கட் ஆஃப் மார்க்ஸு. அப்போது ஜென்ரல் கேட்டகரியில் இவ்வளோ எடுக்கலாம், 90 to 100 எடுத்துட்டாங்கன்னா போஸ்டிங் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிசி கேட்டகரியில் 90 ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னாச்சுனாலே அவங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் கன்ஃபார்ம். எம்பிசியில் 85 வாங்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் அடுத்தது எஸ்சி கேட்டகரியில் அவங்க 80 மார்க் எடுத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம், போஸ்டிங்கு உள்ளே போயிடலாம். எஸ்டி கேட்டகரியில் 75 மார்க்ஸ் எடுத்துட்டானாலே அவங்களுக்கு போஸ்டிங் வாய்ப்பு கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ இதுதான் இந்த இப்போதைய டென்டேட்டிவ் கட் ஆஃப் மார்க்ஸு. இது வந்துட்டு என்ன செய்யலாம், ஆல்டர் ஆகலாம். அப்போது இந்த பாஸ் பெர்சன்டேஜ் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் பிசி 50% மார்க் எடுக்கணும். அதாவது மினிமமாக 75 எடுத்தால் தான் அவங்க வந்து பாஸ். எஸ்சி கேட்டகரி 68 மார்க்ஸ் அவங்க எடுக்கணும். எஸ்டி கேட்டகரி பார்த்திங்கன்னா 60 மார்க்ஸ் எடுத்தாலே அவங்க வந்துட்டு பாஸ், பிஜிடிஆர்பி பாஸு. அதுக்கப்புறமா இந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே வருவாங்க. அடுத்தபடியாக வேக்கன்சிஸ், கெமிஸ்ட்ரிக்கு வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா 217 வேக்கன்சிஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 217 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்போது இதில் யாருக்கெல்லாம் கிடைக்குது இந்த வேக்கன்சிஸ், 217 வேக்கன்சிஸ் யாருக்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆஃப்டர் ஃபைனல் ஆன்சர் கீ, ஃபைனல் ஆன்சர் கீயில் தான் தெரியும் யார் யாருக்கெல்லாம் சிவி வரப்போகுது, போஸ்டிங் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த ஃபைனல் ஆன்சர் கீயோடு நாம் எதிர்பார்க்கலாம். அப்போ இதுதான் இப்போதைக்கு உள்ள லேட்டஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கு பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி, பிஜிடிஆர் கெமிஸ்ட்ரிக்கான லேட்டஸ்ட் கட் ஆஃப் மார்க். இப்போ யாரெல்லாம் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க, இல்லைன்னா இதை விட அதிகமாக போகுமா, கட் ஆஃப் மார்க்ஸுக்கு இதை விட அதிகமாக போகுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இது வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ், சரிங்களா. இது வந்துட்டு என்ன செய்யலாம், 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், 5 மார்க் வந்து டிக்ரீஸும் ஆகலாம், சரிங்களா. அப்போது தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.